இரட்டை குடியுரிமை என்று நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள். இரட்டை குடியுரிமையை கூட சரியாக வலியுறுத்தவில்லை என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் உட்பட்ட பல கட்சிகள் இந்திய குடியுரிமையை கொடுத்து விடுங்கள் என்றுதான் கேட்கின்றார்கள். அதாவது குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும். 80 கோடி தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, ஈழத்தமிழர்களோ ஒரு ஒரு 2 மில்லியனுக்கு உட்பட்டவர்கள் தான் அங்கே இருக்கின்றார்கள் தாயகத்திலே. எட்டு அதுவும் கோடி எழுபது தமிழ் மக்கள். வீதமா ஆமாம். ஒரு ஒரு பெரும் குறைவான ஒரு மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் அவர்களுடைய இன அழிப்புக்கு உட்பட்ட சூழலிலே, இன்று புலம்பெயர்ந்திருக்கின்ற சூழலிலே இனத்தை தாயகத்திலிருந்து அகற்றி விடுகின்ற நோக்கத்திலே தான் இலங்கை அரசாங்கம் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்படியான சூழலிலே அவர்கள் மீண்டும் தாயகத்துக்கு சென்று தங்களுடைய சொந்த காணிகளை, சொந்த வீடுகளை, சொந்த மண்ணை காப்பாற்றுவதற்கு எங்களுக்கு மக்கள் அவசியமாக இருக்கின்ற ஒரு சூழலில் எங்களுடைய அடையாளத்தை இழக்காமல் எங்களுடைய உரிமைகளை, இந்த பொது வாக்கெடுப்பு போன்ற உரிமைகள் ஊடாக மீண்டும் எங்களுடைய குடியுரிமையோடு நாங்கள் எங்களுடைய தாயக மண்ணின் உரிமையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அதிலே புலம்பெயர் தமிழர்களும் தெளிவாக இருக்கின்றார்கள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்களும் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்திய குடியுரிமையை கொடுத்து அவர்களை இந்தியர்களாக மாற்றிவிட்டால், அவர் தமிழ் மொழி பேசினால் கூட இந்திய குடியுரிமை பெற்ற இந்தியர்களாக அவர்கள் மாறிவிட்டால், அந்த 80 மில்லியன் 8 கோடி மக்களிலே அவர்கள் கரைந்து போய் விடுகின்றார்கள். அப்படி கரைந்து போய் விடுகின்ற பொழுது மீண்டும் தமிழ் ஈழத்தாயகத்துக்கு சென்று தங்களுடைய குடியுரிமையை பெற்றுக்கொள்வதிலே சிக்கல் உருவாகிவிடும். ஆனால் திபெத் போன்ற சீனாவிலே இருந்து அடக்குமுறை எதிர்கொண்டு திபெத் போன்ற மக்கள் அகதிகளாக வந்த பொழுது அவர்களுக்கு இரட்டை குடியுரிமை கொடுத்து, சிறப்பு உரிமைகளை கொடுத்து இந்திய அரசு பாதுகாத்தது. அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு பொறிமுறை ஈழத்தமிழர்களுக்கும் கிடைக்குமாக இருந்தால், அவர்கள் குடியுரிமையோடு தொழில் உரிமை, பயணிக்கின்ற உரிமை, கடவுச்சீட்டு உரிமை அனைத்தையும் வைத்துக்கொண்டு தங்களுடைய சொந்த அடையாளத்தையும் பேணியவாறு மீண்டும் போய் தாயகத்திலே குடியேறக்கூடிய உரிமையை கூட கேட்கக்கூடியவர்களாக தொடர்ந்து வாழ முடியும். ஆனால் அதையெல்லாம் மறுக்கப்பட்டு, ஒன்று உங்களுக்கு முகாம் வாழ்க்கை, முகாமிலே சிறை கைதிகள் போல வாழ வேண்டும், தொழில் வாய்ப்பு இல்லை. அவர்கள் நிறைய படித்திருக்கின்றார்கள் பலர், தொழில் வாய்ப்பு எடுக்க முடியாது படித்திருந்தாலும். ஆகவே நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற சூழலிலே தான் அவர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள்.